தாலி கட்டினா மட்டும் பொண்டாட்டிலாம் கிடையாது. இத்தனை நாள் நான் தப்பு பண்ணனால இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பொறுத்துட்டு போயிட்டு இருந்தேன். போதும். பாட்டி நீ பொண்ணு பாரு பாட்டி. அதா பாரதி, இந்த வெறும் பயலுக்கே பொண்ணு கிடைக்கும் போது என் புள்ள ஆண்டாளு இந்த வீட்டு மகாராணி. அவளுக்கு இவனை விட நல்ல மாப்பிள வரிசை கட்டி நிக்கிறாங்க. யாரு எலெக்ஷன் முடிஞ்சதும் வேலை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத. அப்பா, பாட்டி தான் ஏதோ தெரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன்பா இப்படி பேசுறீங்க? நான் ஒண்ணு தெரியாம பேசல பாரதி. நான் என் பேரன் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு தான் சொல்றேன். அழகரே, நீ எலெக்ஷன் வரைக்கும் பொறுக்க வேணாண்டா. பாட்டி இன்னைக்கே போய் இப்பவே பொண்ணு பாக்குறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ கல்யாணத்தை முடிக்கணும்டா. நீ சொல்லிட்ட மாதிரி பேச்சு கிடையாது. இந்த ராணிக்கு வேணா எந்த நாட்டுல இருந்தோ ராஜா வரட்டும். நம்மளுக்கு ஏதோ வத்தலோ தொத்தலோ ஓட்டையோ உரசலாம். பொண்ணா இருந்த போதும். சரியா? அப்போ உன் ஜாதகத்தை எடுத்து கொடுத்துட்டு போ. இப்பவே ஜக்கம்பட்டி மாரி முத்துக்கிட்ட போய் சோழி போட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். பாரதி சிஸ்டர், உள்ள பேக் இருக்குல்ல, அதுல சைட்ல ஒரு ஜிப்ல என்னோட ஜாதகம் வச்சிருக்கேன். பாட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்துருங்க. எப்படி ஏ பேராண்டி, மத்தியான சாப்பாட்டுக்கு இங்க வந்துரு. உனக்கு சுவரொட்டி வாங்கி சுட்டு வைக்கிறேன். ஓகே டாலிங். அப்போ நான் போய் என் தொண்டர்கள் கிட்டலாம் இன்னைக்கு மத்தியான சாப்பாடு பாட்டி சுட்ட செவரொட்டின்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா? சரியா? போறேன். பார்த்து பாரதி, பாரதி. என்ன பாட்டி? அந்த அழகர் பையன் ஜாதகத்தை எடுத்துட்டு வா. என்ன பாட்டி நீங்க ஏதோ விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். உண்மையாவே அழகருக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? என்ன பாரதி நீ புரியாம பேசிட்டு இருக்க? அந்த பையன் பாவம். எத்தனை நாளைக்கு தான் இவன் கொடுமையை அனுபவிச்சிட்டு இருப்பான்? ஏய் கிழவி, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ ஒவ்வொருத்தா சீன் போட்டுட்டு இருக்க. நீ எதுக்கு புருஷன் பொண்டாட்டி நடுவுல வந்து நாட்டமா பண்ணிட்டு இருக்க? யாருக்குடி பொண்டாட்டி? நீ அழகருக்கு பொண்டாட்டியா? அப்படி இருந்தா அந்த பயலை போட்டு நீ இந்த பாடு படுத்துவியா? இங்க பாரு, அது எங்க குடும்ப விஷயம். அதுல நீ தலையிடாத சொல்லிட்ட. அப்போ நீ எவன புருஷன்னு சொல்லு. ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் பொண்ணு பாக்குறத விட்டுறேன். என்ன பாரதி, நான் சொல்றது சரிதானே? அதான் அவளே சொல்றாள பாட்டி, இது அவங்க குடும்ப விஷயம்னு. இது அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயம். அவ வாயை திறந்து அழகர் தான் என் புருஷன், அவனுக்கு வேற பொண்ணை பார்க்க வேண்டாம்னு சொல்லு. அதை விட்டுட்டு அவ அப்ப இவளுக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்றான். இவளும் பேசாம கம்முன்னு உட்காந்துருக்கா. இப்ப என்ன பாட்டி, இவ வாயாலேயே அவ சொல்லிட்டானா நீங்க அழகருக்கு பொண்ணு பார்க்க மாட்டீங்களா? ஆமா. ஏய் சொல்லுடி. அவ என்ன சொல்லணும்? அழகர் உன் புருஷன், அவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லு. இல்ல, நான் அந்த அர்த்தத்துலலாம் சொல்லவே இல்ல. அதான் எலெக்ஷன் வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஏன் ரெண்டு பேரும் அவசரப்படுறீங்கன்னு தான் கேட்க வந்தேன். பைத்தியமாடி நீ? அழகர் இந்த எலெக்ஷன்ல தோத்தா அவரை வீட்டை விட்டு அமிச்சிருவேன்னு சொல்ற. அவர் ஜெயிச்சாலும் அவர் இந்த வீட்டுல இருக்க மாட்டாருன்னு சொல்ற. எப்படி பார்த்தாலும் அவர் இந்த வீட்டை விட்டு போறது உறுதிதான். பாட்டி பொண்ணு பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி அவளை விடுங்க, நானே சொல்றேன். நீங்க அழகருக்கு பொண்ணு பாருங்க. இவளுக்கும் அழகருக்கும் செட்டே ஆகாது. இவ மனசுல அழகருக்கு கொஞ்சம் கூட இடம் இல்ல.
நீங்க சொல்றதுதான் பாட்டி சரி. ஒரு பஞ்சாயத்துல வச்சு பேசி முடிச்சிட்டு அழகருக்கும் வேற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னமோ பண்ணி தொலைங்க, எனக்கு என்ன வந்துச்சு. ஐயோ, பாத்தியா பாரதி, நெருப்பு புகை ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிரும். இப்போ அவன் வரலன்னா மட்டும் என்ன, எப்படியோ ஒரு நாள் அவன் நம்மளை விட்டு போதானே போறான். நான் எதுக்கு அவனை தேடணும்? ஆண்டாளு மனசு போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைனாலும் இம்சையா இருக்கு. டே, எங்கடா இருக்க? என்னத்தான் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏய் அத்தான், அவள் என்னைத்தான் நான் எப்படி சொல்வேன் அடி. அவசரப்பட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோமோ? எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் போகும்னு தெரியாதே. என்ன நடந்தாலும் திரும்பவும் என்கிட்ட பேசிடுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவன் வந்ததுல இருந்து ரூம்க்கே வரலையே. நான் தேடும் செவ்வந்தி பூவெது ஓர் நாள் பார்த்து அந்தியில் பூத்தது. பூவோ இது வாசம் போவோமினிகா. பாடே, நம்ம 2 பேர் சேர்ந்து டுவெட் பாடுவோமா? பாடுவோண்டா பேராண்டி. அப்ப ஆரம்பிக்கிட்டா? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டார், அந்த உறவுக்கு பேர் என்ன? காதல். இந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டார், அந்த உறவுக்கு பேர் என்ன? குடும்பம். டேய், உன் இசை கச்சேரி எல்லாம் நிறுத்திட்டு உள்ள வந்து படுவா. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? ஓவரா பண்ணாத, மரியாதையா உள்ள வந்துரு. பாடி, யார் இந்த பொண்ணு? எதுக்கு இந்த பொண்ணு வந்து நம்மள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு? வேணா, என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத, உள்ள வந்து தூங்குவா. ஏய், அவனை எதுக்கிட்டு உள்ள கூப்பிடுற? அதான் உனக்கு அவனுக்கு ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆய் போச்சுல்ல, அப்புறம் எதுக்கிட்டு அவனை கூப்பிடுற? ஹே கிழவி, நீ எனக்கு பாட்டியா இல்ல அவனுக்கு பாட்டியா? இவங்கிட்ட நீ ஒழுக்கமா இருந்திருந்தா உனக்கும் பாட்டியா இருந்திருப்ப. நீதான் ஓ இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கியே, அப்புறம் எதுக்கு நாங்கெல்லாம்? இந்த பாரு, உனக்கும் எனக்கும் பேச்சு இல்ல. நான் அழகர்கிட்ட தான் பேச வந்தேன். டேய், உள்ள வந்து படுவா, எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு. பயமாம்ல, உனக்கு பயமாடி? உன்னையெல்லாம் பார்த்தா பயமே பயப்படும். நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியாதா? அமைதியா போ இங்க இருந்து. பாட்டி, போ சொல்லுங்க. டேய், சத்தியமா பயமா இருக்குடா, கொஞ்சம் உள்ள வாயேன் ப்ளீஸ். உன் பேத்திக்கு பயமா இருக்குதாமா? ஏய், உன் கூட உள்ள வந்து படுக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குதுரி. சிஸ்டர், பாரதி சிஸ்டர். டேய், எதுக்குடா அவளை கூப்பிடுற? அமைதியா இரு. சிஸ்டர், டேய் வாய மூடுடா. சிஸ்டர் நீங்க வாங்க. வாங்கீங்க. என்னாச்சு அழகர், ஏன் கத்துறீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு தனியா தூங்குறதுக்கு பயமா இருக்குதாமா. நீங்க தமிழையும் கூட்டு போயிட்டு இவ ரூம்ல கொஞ்சம் படுத்துக்கிறீங்களா? என்னது? இவளுக்கா? இவளுக்கு பயமா? அததான் என் பேராண்டி கேட்டா.
கொஞ்சம் அசந்தா ஊரையே வித்துட்டு போறவளுக்கு எப்படி பயமா இருக்கும்? நீயே கேளு பாரதி. பாட்டி விளையாடாதீங்க. ஏய் என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? பாரதி, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. என்னதான் சண்டை வந்தாலும் இவன் உள்ளதானே வந்து தூங்குவான். இன்னைக்கு என்ன புதுசா வெளில படுத்துட்டு இருக்கான்? சிஸ்டர், பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் புது வீடு, புது காரு, புது பொண்டாட்டின்னு எல்லாமே இனிமேல் நியூ தான். டேய், கடைசியா ஒரு தடவை நான் கேக்குறேன், உள்ள வந்து தூங்க முடியுமா முடியாதா? முடியாதுரே. இசை மலையில் நனைய தயாரா? பாட்டே, கடைசியா நம்ம என்ன பாட்டு பாடணும்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உணர்வுக்கு பேர் என்ன? அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பேர் என்ன? குடும்பம். டேய், இதுக்கும் சேர்த்து என்கிட்ட அனுபவிக்கடா. நல்லா அனுபவிக்க தான் போறேன். திருந்தவே மாட்டால. என்னாச்சுங்க? ஆண்டாள் அவர் வீட்லயே போய் காலி பண்ணிட்டீங்க போல. முள்ள முள்ளால தானே எடுக்கணும், விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும். நடத்துங்க நடத்துங்க. இன்னைக்கு உங்க காட்டுல மழைதான். அழகர் சிரிச்சா புயல் மலடா. இந்த நேரத்துல இவங்க எங்க போறாங்க? ஆதியை பார்க்க வேணா, ஆதி ஊர்ல இல்ல. வேற எங்க போறாங்க இந்நேரத்துக்கு? பாப்போம். ஹலோ, எங்க இருக்கீங்க? டேய், இங்க என்ன பாரு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் கால் பண்ணேன். நேத்துல இருந்து ஆண்டாளுக்கும் அழகருக்கும் பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. இல்ல இல்ல, இந்த தடவை ஆண்டாள் மேலதான் தப்பு. இருந்தாலும் அவ அழகர்கிட்ட மன்னிப்பு கேக்குறா. ஆனா அழகர் ரொம்ப கோவமா அவளை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. எப்பவுமே ஆண்டாள் தானே அழகரை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை அழகர் அவளை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பிரச்சனை பெருசாகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா அப்புறம் இத்தனை நாள் நாம இங்க இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். எனக்கு என் ஃப்ரெண்ட் ஆண்டாள் வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட் அழகர் வாழ்க்கை முக்கியம்னு எனக்கு தெரியும். நாம 2 பேரும் திரும்பவும் ஒண்ணு சேர போறதில்ல. அதுக்காக இவங்க பிரிஞ்சிடக்கூடாது. அதுவும் இல்லாம நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியறதுக்குள்ள இவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு நாம இங்க இருந்து கிளம்பணும். வேண்டாம் ஆதி, நான் நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஃபோன் பண்ணல. ஆண்டாள் அழகரை பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். மத்தபடி எதுவும் இல்ல. நான் வைக்கிறேன். போ போ போ. நம்ம 2 பேரும் இவங்கள ஒன்று சேர்க்கலாம்னு நினைச்சா இவங்க நம்மள ஒன்று சேர்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன். எதுல? இல்ல, நம்ம 2 பேருக்குமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. இங்க பாரு, பாரதி சொன்ன தாண்டி நானும் சொல்றேன். நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்று சேர மாட்டோம். ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஒன்று சேர்க்கணும். சேர்ப்போம். புரியுதா? அப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க இருந்து போயிடுவியா? ஆமா. நம்ம ஒருத்தர் மேல காட்டுற அன்பு அவங்களுக்கு தொந்தரவுன்னு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்க இருக்கக்கூடாதுன்னு அப்படி நம்புறவனா? இந்த எலெக்ஷன்ல நான் தோப்பேனா ஜெயிப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நம்பிய ஒரு 1000 ஓட்டாச்சு விழுண்டு
நான் இப்போ ஒரு 1000 பேராச்சும் சம்பாரிச்சு வச்சுக்கிறேங்கிற ஒரு நம்பிக்கையோட போவேன். அப்புறம் எனக்கு ஆதியும் பாரதியும் ஒன்று சேர்த்து வைக்கணுண்டே. எனக்கு அது தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை. அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா? இருக்கு, ஆனால் அது என் கையில் இல்லை, உன் கையில் தான் இருக்கு. என்னது? புரியல. உன் நேஷனல் டீம் செலெக்ஷன். நான் இங்கே இருக்கணும் இல்லையோடி, உங்கள் அப்பா உன்னை என்னதான் பாசமாக பார்த்துக்கிட்டாலும் உன்னை கபடி விளையாட விட மாட்டார். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி உன்னை நிஜமாகவே வேறு யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த வர மாப்பிள்ள உன்னை கபடி விளையாட விடுவானோ விட மாட்டேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் இருக்கிறப்பவே நீ செலக்ட் ஆயிரு. இது ஒன்று மட்டும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்டானோ அப்புறம் நிம்மதியான போயிட்டே இருப்பேன். என் எலெக்ஷனுக்கு முன்னாடி உன்னோட செலெக்ஷன் இருக்கு. அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்கிறேன் உனக்கு. அதுக்குள்ளே நீ எப்படியா செலக்ட் ஆகிற வழியை பாரு, சரியா? வேற எதுவும் உனக்குன்னு எதுவும் ஆசை இல்லையா? எனக்குன்னு நான் எதுவுமே ஆசைப்பட்டதில்லைன்னு சொல்கிறத விட நான் ஆசையப்படுறது இல்லைடே. ஒரு விஷயம் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னு அதோட வழி எப்படி இருக்கும்னு நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் எதுக்குமே ஆசைப்படுறதே விட்டுட்டேன். என் வாழ்க்கையே பிளான் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ரைட்டில் போசனா ரைட்டில் போவேன், லெஃப்டில் போசனா லெஃப்டில் போவேன். நம்மளுக்கு எல்லாமே இப்படி தான், பெருசாக எதுவும் யோசிக்கிறதில்ல. ஆனால் என்ன ஒன்றுனா எல்லாத்தையுமே இப்படி ஈஸியாக எடுத்துக்கிறதுனால எனக்கு வலிக்கவே வலிக்காதுன்னு நினச்சிட்டு அந்த ஆணை செம்மட்டி எடுத்து என் நெஞ்சிலே குத்துவேன். ஆனால் அதுவும் சிரிச்சுக்கிட்டே தான் வாங்கிக்குவேன். பழகிருச்சு. நீ போய் படுப்போ, நான் சிகரெட் அடிச்சிடுவேன். ரூம்ல வந்து தூங்குவியா இல்ல பாட்டி கூட தான் தூங்க போறியா? பாட்டி கூட தான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா இல்ல இனிமே எப்பவுமே இப்படிதானா? தெரியல, இப்போ பல நாள் நல்லா இருக்குன்னு தோணுது. போடு. போயிடுவா. சரி, நான் போயிடுறேன். கூப்பிட்டியா? இல்ல, பாரதி, என்ன 2 பேரும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க போறீங்க? ஒன்றும் இல்லை, தமிழ் ஸ்கூல்ல வர சொல்லியிருக்காங்க. சரி, எதுக்கு இந்த டைம்ல இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? காலையில எழுந்துச்சு குத்து விளக்கெல்லாம் தொடச்சு வச்சான். உனக்கு பிடிச்சிருக்க மண்டைக்கு சரியாகும்னு சாம கோடாங்கி வந்து சொல்லிட்டு போனான். அதான் வேலை மனக்கெட்டு உட்காந்து தொடச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் தொடச்சா 4 விளக்கு தொடச்சா பத்தாது, 40,000 விளக்கு தொடக்கணும். துணி விடுனே. பாட்டி, ஏதாவது விசேஷமா? ஆமா பாரதி, அடுத்த வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மா கோயில்ல பூஜை இருக்குல்ல, அதனாலதான் இந்த வாரம் எல்லாரும் பூஜை பண்ணி முடிக்கணும். பாட்டி, எதுக்கு இந்த பூஜையெல்லாம் பண்றாங்க? புருஷங்காரன் நல்லா இருக்கணும்னு பொண்டாட்டிங்கெல்லாம் சேர்ந்து செய்யற பூஜை இது.
பாரதி, அப்போ நமக்கும் இந்த பூஜைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏன் உங்க 2 பேருக்கும் புருஷன் இல்லையா? புருஷன் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவர் புருஷனா இல்லையே. பொண்டாட்டி பொண்டாட்டியா இருந்தா புருஷன் புருஷனா தான் இருப்பான். பொண்டாட்டியா நினைக்காத புருஷங்களும் இருக்கதாமா செய்றாங்க. என்ன பாரதி, என்னாச்சு உனக்கு? நீ இவளுங்க கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சு அலையாத. ஒரு பொண்ணுக்கு 1000 உறவு இருந்தாலும் புருஷன் தான் எல்லாம். நாளைக்கு பிள்ளைங்க வளர்ந்து அது பாட்டுக்கு போயிரும். அடிச்சாலும் பிடிச்சாலும் புருஷனுக்கு பொண்டாட்டி தான், பொண்டாட்டிக்கு புருஷன் தான். அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல பாட்டி. ஏன் மருதி அப்படி சொல்ற? சண்டையும் சச்சரவும் குடும்பத்துக்குள்ள இருக்கதான் செய்யும். அதுக்காக கட்டின தாலிய கழட்டியா போட முடியும்? இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரே ஆண்டாளோட அப்பா, அவரெல்லாம் பண்ணாத கூத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி கரகாட்டக்காரி ஒருத்திய விடாம போய் போய் பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எந்த வம்பு கிம்புக்கும் போகாம இருக்காருல்ல. ஏய், என்ன எதுக்குடி உங்க பேச்சுக்குள்ள இருக்கிற? உங்க பேச்செல்லாம் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏன் அப்போ ஒரு உண்மை ஒன்று சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசுல உங்க வீட்டுக்காரரு அந்த சொம்படு தூக்கத்துல ஒத்தருவா தாரேன் உன் உடப்ப தக்குந்தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம் ஆடி இருக்காரு அந்த மாதிரி.